வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்றைக்கி நம்ம 5 சேலஞ்சில் பார்க்க போகிற சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். அண்ட் இந்த சாப்டர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 கொஷின்ஸ் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உங்கள் ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரான்ஸ் அனாட்டமி இஸ் அப்சர்வ்ட் இன் பிளான்ஸ் லைக் மெய்ஸ் அண்ட் சொர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. மெய்ஸ்லையும் சொர்க்கம்லையும் இந்த மாதிரியான அனாட்டமி அப்சர்வ் பண்ணுறோம். இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் C4 பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் கிரான்ஸ் அனாட்டமி அப்சர்வ் பண்ண முடியும். கிரான்ஸ்ன்றது ஒரு ஜெர்மன் வார்த்தை. ரிங் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது தான் கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்கிறோம். அண்ட் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் பி, த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் C3 சைக்கிள் இஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். C3 சைக்கிளுக்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கிடையாது, C4 சைக்கிளுக்கு தான் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். C3 சைக்கிளுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். அண்ட் சி ஸ்டேட்மெண்ட், டார்க் ரியாக்ஷன் வில் நாட் அக்கர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட். இதுவும் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். டார்க் ரியாக்ஷன் லைட் இருந்தாலும் அக்கர் ஆகும், லைட் இல்லைனாலும் அக்கர் ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைட் இருந்ததுன்னா அக்கர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. லைட் ரியாக்ஷனுக்கு தான் லைட் தேவை. டார்க் ரியாக்ஷனுக்கு டார்க்னஸ் இருந்தாலும் ஒர்க் பண்ணும், டார்க்னஸ் இல்லைனாலும் ஒர்க் பண்ணும். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் டி, லைட் ரியாக்ஷன் கிரியேட்ஸ் எனர்ஜி இன்டர்மீடியட்ஸ் லைக் ATP அண்ட் NADH. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. NADHன்னு இருக்காங்க இல்லையா, லைட் ரியாக்ஷனில் ATP உருவாகும், ATP கூடவே NADPH, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஃபாஸ்பேட், அதனுடைய ரெடியூஸ்டு ஃபார்ம். ஹெச் கொடுத்தா ரெடியூஸ்டு ஃபார்ம். இங்கே NADHன்னு கொடுத்துருக்காங்க. இது NADH கிடையாது, NADPH. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபாஸ்பேட் இருக்கு இல்லையா, NADP NADPH, இது ரெண்டுமே ஃபோட்டோசிந்தசிஸில் வரும். ஃபாஸ்பேட் பி, இங்கேயும் ஃபாஸ்பேட் பி. ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பி. அந்த பி ஆல்ஃபபெட் வந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரோட அசோசியேட்டாக இருக்குது. இதே வந்து NADH இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா பீன்ற ஆல்ஃபபெட் இல்லை, ஃபாஸ்பேட் இல்லை. அப்போது இது ரெஸ்பிரேஷன் சாப்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ NADP NADPHலாம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரான்ஸ் அனாட்டமி இஸ் அப்சர்வ்ட் இன் பிளான்ஸ் லைக் சொர்க்கம் அண்ட் மெய்ஸ். அண்ட் நமக்கான செகண்ட் கொஷின் போயிடுவோம். அண்ட் செகண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் ஆஃப் த அனிமல் கிங்டம். இது ஒரு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அனிமல் கிங்டமில் மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா கொல்லாஜன் தான் சொல்லலாம். ருபிஸ்கோன்றது மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் கரெக்டு, ஆனால் அனிமல் கிங்டமுக்கு கரெக்ட் கிடையாது. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுற என்சைம் ருபிஸ்கோ, இல்லை பிளான் கிங்டமில் அதிகமாக காணப்படுற என்சைம் ருபிஸ்கோ, அனிமல் கிங்டம் கிடையாது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி, Rubisco is observed in the mesophyll cells of C4 plants. C3 plants, C4 plants ரெண்டுத்துலையுமே நம்ம ருபிஸ்கோவை பார்க்க முடியும். C3 பிளான்ஸோடைய மீசோஃபில் செல்ஸ்லையும் C4 பிளான்ஸோடைய பண்டில் ஷீட் செல்ஸ்லையும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ருபிஸ்கோ இஸ் அப்சர்வ்ட் இன் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் C4 பிளான்ட். தப்பு. மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் C4 பிளான்ட்டில் ருபிஸ்கோ இருக்காது. கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பெப்கேஸ் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். வாங்க தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு கேட்குறாங்க. உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு. அட்மாஸ்ஃபியரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். 0.03 0.04% மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அட்மாஸ்ஃபியரில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நேச்சுரலாகவே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னாலும் கார்பன் டை ஆக்சைடு அவசியமாக இருக்குது. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஃபேக்டர். மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். மற்ற ஃபேக்டர்லாம் அபண்டண்ட்டாகவே கிடைக்கும். அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. வாங்க ஃபோர்த்து கொஷின் பார்ப்போம். த ரியாக்ஷன் சென்டர் இன் PS1 ஹேஸ் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமா அட் அப்படின்னு கேட்குறாங்க. PS1க்கு அப்சார்ப்ஷன் மேக்ஸிமா எந்த வேவ்லென்த்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 700 நானோமீட்டர். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 700 நானோமீட்டர். இதே PS2க்குன்னு கேட்கும்போது 680 நானோமீட்டர் ஆஃப் வேவ்லென்த். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அண்ட் நமக்கான லாஸ்ட் 5 கொஸ்டின் பார்க்கும்பொழுது ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆஃப் ATP இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் த்ரூ கேல்வின் சைக்கிள்னு கேட்குறாங்க. அண்ட் உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கேல்வின் சைக்கிள்னு பார்க்கும்பொழுது ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ATP யூஸ் ஆகும். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடக்ஷன் ஸ்டேஜில் 2 ATP யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ரீஜென்ரேஷன் ஃபேஸில் இன்னொரு ATP யூஸ் பண்ணிப்போம். அப்போ 3 ATP யூஸ் ஆகும். இதே வந்து ஒரு குளுக்கோஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரு குளுக்கோஸ் அதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா என்ன? C6H12O6. அப்போது ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்ண 3 ATPனா குளுக்கோஸுக்கு 6 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே இதை மல்டிப்ளை இட் பை 6 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ATP தேவைப்படும்?
18 ATP நமக்கு தேவைப்படும். ஸோ 18 ATP இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபிக்ஸிங் 1 குளுக்கோஸ் மாலிகுல் ஆர் ப்ரிப்பேரிங் 1 குளுக்கோஸ் மாலிகுல். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 18 ATP மாலிகுல்ஸ். அண்ட் இப்போது நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கான 5 சேலஞ்ச் அண்ட் உங்களுக்கான கொஷின்ஸ். உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, பயோவாத்தியார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself, and this is me Biovathya saying Tata, bye bye.